வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்கம் நண்பர்களே. ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி துறையின் மூலமாக தமிழக அரசு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழுமையான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ மூலமாக நாம் பார்க்கலாம். அஃபிஷியல் வெப்சைட் மற்றும் நோட்டிஃபிகேஷனோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜஸ்க்கு வந்துடலாம். இந்த பேஜஸில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் காலி பணியிடங்கள் அறிவிப்புன்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய நோட்டிஃபிகேஷனோட PDF ஓப்பன் ஆகும். என்னென்ன வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா, ஈர்ப்பு ஓட்டுநர், பதிவரை எழுத்தர், அலுவலக உதவியாளர், இரவு காவலர் அப்படின்ற 4 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஒன்றிய அளவிலான காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படிங்கிறதையும், அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த 4 விதமான போஸ்டிங்கும் நீங்கள் அப்ளை செய்து கொள்ளலாம். மேலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் வயது, கல்வி தகுதி, விண்ணப்ப கட்டணம், கடைசி நாள் அனைத்துமே சேம் தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் டிரைவருக்காக அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுடைய சேலரி 19,500 ரூபா முதல் கொடுக்குறாங்க. நீங்கள் கிளர்க்குக்காக அப்ளை பண்ணுறீங்கன்னா 15,900 ரூபாய் கொடுக்குறாங்க. அலுவலக உதவியாளருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 15,700 ரூபா முதல் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இரவு காவலர்களுக்காக 15,700 ரூபா சொல்லியிருக்காங்க. உங்களுடைய வயது வரம்பு 1/7/2025 படி 18 முதல் 32 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பொது பிரிவியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சித மாதிரி இருக்கணும். நீங்கள் 18 முதல் 34 வயசு ஆகுது, பிற்படுத்த மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சார்ந்தவர்களாக இருக்கணும். 18 முதல் 42 வயசுக்குள்ளே இருக்கணும். ஆதி திராவிடர் பட்டியல் மற்றும் பழங்குடியினராக இருந்தீங்கன்னா நீங்கள் 18 முதல் 42 வயசு வரைக்கும் ஓட்டுநருக்காக அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கல்வி தகுதி, நீங்கள் டிரைவருக்காக அப்ளை பண்ணுறீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். செல்லத்தக்க ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்க வேண்டும். குறைஞ்சபட்சம் நீங்கள் 5 வருஷம் முன் அனுபவம் கேட்டிருக்காங்க. நீங்கள் கிளர்க்குக்காக அப்ளை பண்ணுறீங்கன்னா 10ஆம் வகுப்பு முடித்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும், நீங்கள் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்காக அப்ளை பண்ணுறீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி, மிதிவண்டி உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சிருக்க வேண்டும், அதாவது உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இரவு காவலருக்காக தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 4 விதமான போஸ்டிங்க்குமே விண்ணப்ப கட்டணம், நீங்கள் பொது பிரிவினராக இருக்கீங்கன்னா 100 ரூபாய் நீங்கள் பே பண்ணணும். இல்லை நீங்கள் ஷெட்யூல் கேஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா 50 ரூபா பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கடைசி டேட்டு 30/9/2005க்குள்ளே ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் கிளியராக சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி, ஜாதி சான்றிதழ், முன்னுரிமை சான்று ஆகியவற்றுக்கு ஆதாரம் கண்டிப்பாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும், இன சுழற்சி, வயது மற்றும் கல்வி தகுதியுள்ள நபர்களிடமிருந்து வரவேற்கப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மேலும் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்ப படிவம் www.tntrt.tn.gov.in அப்படின்ற இணையதளம் மூலமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்கலாம். ஹோம் பேஜ் வந்தீங்கன்னா ஒன்றிய அளவிலான கீழ்காணும் காலி பணியிடங்கள் சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரியான பேஜஸ் உங்களுக்கு வரும். மாவட்ட வாரியாக நீங்கள் பார்க்குறீங்க அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது நோட்டிஃபிகேஷனை பார்க்கணும் அப்படின்னா வாரியமான காலி பணியிடங்கள் கொடுத்துருப்பாங்க பார்வையிட. அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா டவுன்லோட் யூசர் கைடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா எப்படிலாம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற முழு டீட்டெயிலுமே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளாக நீங்கள் ஓட்டுநருக்காக அப்ளை பண்ண போகிறீங்கன்னா விண்ணப்பிக்கன்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இந்த ஃபார்ம் எல்லாமே கேட்டிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் கிளியராக நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்ட பிறகு உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணணும். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா அதை அப்லோட் பண்ணணும். உங்களுடைய ஓட்டுநர் உரிமம், உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய கையெழுத்து. ஸோ இதெல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிட்ட பிறகு எல்லாமே இங்கே கொடுத்துருக்கிற உறுதிமொழியை நீங்கள் டிக் கொடுத்துட்டு ஃபைனலாக இந்த கேப்சா கோடை என்டர் பண்ணி சேவ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP நீங்கள் என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேமெண்ட் கேட்வேக்கு போயிடும். உங்ககிட்ட ஜிபே இருக்குது அல்லது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இருக்குது, நெட் பேங்க் இருக்குன்னா அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டாலே போதுமானது. ஃபைனலாக நீங்கள் அப்ளை செய்ததுக்கான ஒரு ஒப்புகை சீட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். இந்த மாதிரியான மெத்தடில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்ளை பண்ணும்போதுனா கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம சைடில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.